ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம விலாங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆற்றுலேருந்து பிடிச்சது, கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தோம். புதுசாக நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனோட தோலை உரிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸி தான். கழுத்தில் 2 கீரல் போட்டுட்டு இழுத்தா போதும், வந்துடும். பாருங்கள் எப்படி உரிக்கிறோன்னு பாருங்கள். தோல் இருக்கிறது சிம்பிள் தான், பாருங்கள், இவ்வளோதான். வீடியோ வெளியே வச்சு ஷூட் பண்ணலான்னு சொன்னால் மழை வந்துச்சு, அதனால் வீட்டுக்கே வந்துட்டோம். மசாலா பிடிக்கிறதுக்காக கீரல் போட்டுக்கலாம், அப்படின்னா தான் மசாலா கரெக்டாக பிடிக்கும். அதில் எல்லாத்துலேயும் கீரல் போட்டாச்சு. இனி மசாலா பரட்டிடலாம். முதல்ல மஞ்சள் தூள் தேய்ச்சிக்கலாம், மிளகா பொடி, நல்ல மிளகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீனில் மசாலாவை தடவிடலாம். உள்ளே வெளியே ஃபுல்லாகவே மசாலாவை தடவிக்குங்க. மசாலா உள்ளே வச்சு நூலால் கட்டி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானதை பார்த்துடலாம். பச்சை மிளகா பேஸ்ட்டு, பூண்டு சின்னதாக சாப் பண்ணது, கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, உள்ளே வச்சிடலாம். நூலால் கட்டிடலாம். ஓகே, 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். அது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஃப்ரை பண்ணிடலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சு. மீனை போட்டுடலாம். செம்மையாக இருக்குது. மீனை ஃபுல்லாக போட்டு ஃப்ரை பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணிடுங்க. ஃப்ரையாக கமகமன்னு வாசனை வந்துட்டுருக்கு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததையும் போட்டுடலாம். ஓகே, எல்லாம் ஃபினிஷ். கிழங்கு வித் விலாங்கு மீன் ஃப்ரை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.